ஸோ கொழுந்து விட்டு எரியுது இப்போ அடுப்பா. உங்களால் வெடியலும் போட்டோடு தான் நிற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. காசு இல்லாட்டி கொண்டு போங்க, பிரச்சனை. சரி 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 ஓகே. அப்படியே வேறுங்க ஷேர்வக்காக்களும் வந்துருக்கல வந்தா. சரி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்து செய்து கொடுத்தாச்சு. நேற்றைய ஃபுட்டுக்கு இந்த காசு போனது உடனே தந்துட்டு நான் கம்சியா. இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னா அந்த வீட்டை தான். இன்னைக்கு எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்று தான் அம்மா என்னென்ன சாமான்கள் வாங்கினாங்க. இன்னைக்கு விடிஞ்சபடியா பொங்கல் பண்ணிருந்தாங்க. ஆனா நாங்க புதுமோட 3 மணி 5 மணிக்கே பொங்கிடுவோம். கொஞ்சம் நேற்று ஒரு இதாக என்னடா பதாவை அம்மா எல்லாம் வீடெல்லாம் கழுவி முடியவே நேரம் செஞ்சபடியா அப்படி எனக்கு அதுக்காண்டி அம்மா வந்து பொங்கல. இப்ப அம்மா வந்து ஒரு காரணத்தால பொங்கல. இப்ப பொங்கல் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நாங்க பொங்கினாங்க. இந்த இடத்துல இப்ப பொங்கல பூக்கண்டு இல்லாம அந்த வாசல் மேல இல்ல போறோம். அங்கதான் இப்ப நாங்க போய் நாங்க போய் பொங்க போறோம். அக்கா அதுல அந்த பொட்டி மாடி கோலம் போட சொன்னது அம்மா. சரி மக்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் எங்களுக்கும் ஆதரவா இருக்கும். இன்னைக்கு வந்து என்னன்னா என்ன சாமான வளர்ந்து காட்டுறோமா. சரி இப்ப வந்து என்னன்னா மண் சட்டி, மண் பொங்கலுக்கு தேவையான சாமான் மண் பானை. இது வந்து அகப்ப கிண்டோல். இதுக்கு மாவிலி எல்லாம் கட்ட தேவையில்லை, இதுக்கு பெயிண்ட் அடிச்சு வந்துடு. இது எங்க மணியாந்த ஒரு இடத்துல நாங்க என்னண்டா வாங்கினாங்க அடுப்பு மண் அடுப்பு. இது வந்து என்னண்டா அஜுசி கலரிங் சரி இவ்வளவுமே பொங்கல் செய்யறதுக்கு நிறைய குடம் வைக்கிறது வலுக்கு தேங்காய் நெருப்பட்டி அடுத்தது ஊதுபத்தி அவ்வளவுதான். வாழைப்பழம் பால் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நேற்றே வாங்கி வச்சிட்டோம். இன்றைக்கு எடுக்கிறது எல்லாம் சாத்தியம் இல்லை. ஸோ நேற்றே நாங்க வாங்கி வச்சிட்டோம். இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன்டா இங்க பாருங்க கோலம் போட போறேன். 4 வாசல் வச்சு கோலம் போட போறேன். முன்னுக்கு போய் இது மாக்கோலம் போட போறேன். சரி கம் சொல்லு. சரி இப்போ நாங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தபடியே இப்படி போட்டுட்டு அதுக்கு மேல மா போட போறோம். சரி நானும் மா போடுறேன். சரி ரெண்டு வச்சு இந்த போடும். சரி 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 பரவாயில்ல போடுங்க, மேலால் போடுங்க. இல்ல அம்மா நடுவுக்கு தான் போட்டவா. சரி சரி நீ கோட்டோட போட்டுடணும், கோட்டோட போட்டுடணும். ஏய் மோனிகா கொஞ்சம் லைட்டுக்கு போடு மோனிகா. சரி 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 அளவு நான் காமிச்சு கொடு 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 அவள் போடட்டும். மத்தியானத்துக்கு பொங்கல் சரி 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 இந்த கம்சி போட்டதுட்டா நெஞ்சால வந்து மோனிகா போடுறா. இதில் வந்து ஒரு கோலை போட்டியா 6 வடிவா போடினோன்றதை பார்ப்போம் பார்ப்போம். குறிப்பிட்ட நேரத்துக்குலாம் கோலம் போட்டு முடிக்கணும் மோனிகா. நீ ஒரு கம்சி ஒரு டிஸ்கவுண்ட் எடுத்து நெஞ்சால் பக்கத்துக்கு போட்டுன்ற. நீ அழுது அடம் பிடிச்சி வாங்கி பறிச்சிட்டா.
வச்சு கொண்டு வர முடிய போதும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன மோனிகா சரியான இதில் நிற்கிறாள் வேறுங்க அந்த பார்வையில் இதில் நிற்கிற வழியால் இதாக்கடா காலுக்கு கம்சி ஓடியா வந்து நீயும் போடிஞ்சால் நேரம் போகுது மோனிகா ஒரே இடத்துல இருக்கிறாள் நம்மளுக்கு ஸோ வழியா போடுறாள 2 கூடு போடணும் மோனிகா சரி 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 பாப்பா மாற குயிக்கா போட்டு வரேன் ஓய் எங்கள் அக்கா இப்போ ஆனால் கூடுதலாக மோனிகா அம்மாவோட தான் மொழிகொள்மா நான் லேட்டாக தான் ஒழுங்குவேன் பொங்கேக்கல எல்லாம் ஆனால் போன முறை அம்மாவோட சேர்ந்து மோனிகா வந்து எல்லாம் சரியாக செய்தேன் நான் அப்படியே கிடந்தேன் எனக்கு கடையில் வேலை இருக்குது கால் பண்ணுறாங்க வேலைக்கு தானே மோனிகா கொஞ்சம் குயிக்கா ஓடி வராள் இப்போ யாருங்க மோனிகா கொஞ்சம் ஓடி வந்துருக்காள் கோலத்தோட கிடுகிடுகிட்டு வராள் நேரம் இழுத்து 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 இழுத்தொண்டு 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 ஆம்லேட் அது ஆம்லேட் ரைட் அது அப்படியே ஒரு இழுவை ரைட் நேராக போடும் போடும் நேராக போடும் அப்படி போ நேராக போடும் ரைட் ரைட் நேர 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 ரைட் 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 ஓகே ஓகே இதில் வந்து முடக்க திருப்பு சூரியனை போடு சூரியன் ஒழுங்கா போடும் மணிக்கா ரைட் 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 சூரியன் ஓகே அந்த சூரியனுக்கு 5-6 கண் இந்த சூரியனுக்கு 3 கண் கையை திருப்பினா நீங்கள் இந்த மாதிரி போடலாம் ரைட் உதான் விளையாட்டு இப்போ பிடிச்சிட்டேன் இந்த அக்கா பாருங்கோ அக்கா மங்களை போட்டுக்கொண்டா இருக்கிறார் சூரியன் என்ன டேக்கண்ட கொய் 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 இப்போ போட்டி நடக்குதா யார் வேகமாக போடுறன்ற ஒரு போட்டி கூடாக அப்போ இது மோனிகாட பக்கத்துக்கு தான் நான் போட்டு கொண்டிருக்கேன் எந்த பக்கத்தை எப்படியா முடிச்சிட்டு சரி சரி போடுங்க போடுங்க இன்னும் 2 நிமிடம் நான் போடுவேன் உங்களுக்கு கோலம் அதுக்கு நான் சூரியன் போடுறேன் கடையில் இந்த கோல் பண்ணுறாங்களோட போடுங்க வார் நெருப்பு தானே முடிச்சிட்டாள் பாருங்கோ ஸோ ரைட் ரைட் அழுதோடையே தடுமன் ஆக்கிட்டா ஆளுக்கு இப்போ சரியா ஓகே ஓகே பூவாய் இப்போ கொண்டு ஓடுறா சரி பூ மரத்து வச்சு பூ வாழை நான் சரி இப்போ அதை குடத்துக்கு மஞ்சள் பூ ஓகே இப்போ நான் வந்து வாழையில வெட்டி அம்மாவை இதில் வைக்க சொன்னவா நான் வச்சுட்டேன் அதுக்கு நிறைய குடம் வைக்கிறதுக்கு எடுக்க போறேன் உள்ளுக்குள்ள இருக்கிறத இந்த அளவு பூ வாங்கி வந்து கழுவுறாள் என்ன சரி இப்போ நாங்கள் மாவில விட்டாது நான் அப்படி மாவில ஆஞ்சிட்டேன் இப்படியா போய் கழுவி போட்டு என்ன இந்த கிடத்துக்கு வைக்கணும் சில பேர் வீட்டையும் ஓகே இப்போ வந்து நான் நிறைய குடத்துக்கு தண்ணி வச்சுட்டு தண்டிட்டு இந்த வாழைப்பழத்தின இதை வந்து வெட்டுட்டுக்குமா அம்மா சொன்னவா அப்போ வெட்டுறேன் இன்னும் வரவும் மாட்டேங்குது கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி வெட்டணும் என்ன செய்யுது பயமா இருக்கப்பா கொஞ்சம் எப்படி வச்சு வெட்டே அப்படி வந்து தண்டி விட்டா கும்பம் வைக்க போகிறோம் இப்போ வந்து மாவில் வச்சு பூவையும் வைப்போம் இதுதான் பூ வைக்கிறது அடுத்துக்கு அதில் சாப்பாடும் வைப்பினா பூவும் வைப்பினா இப்போ நான் மாவிலே எடுத்துக்கிட்டு வந்து வைக்க போகிறேன்
இப்போ நான் வாழை மாவிலையே வைக்க போகிறேன். ஓ நெல்லு நெல்லு வாரம் எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்தீங்க ரெண்டா இதில் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கும்பம் வச்சு பூ வைப்போம். போட்டா பூவா இங்கே ஒன்று நான் இது கும்பத்துக்கு குத்தோணுமே நான் உண்ட என்ன வைக்கல அதான் ஏதோ வச்சுட்டியே பை பை இந்த பெரிய மீதி பூவை கொஞ்சமா உரி வச்சுட்டு அந்த வாழைப்பழத்துக்கு கொஞ்சம் பூ வைக்கணும். நாளைக்கு மாட்டு பொங்கல். இன்னைக்கு தை பொங்கல். இன்னைக்கு தான் தை உண்டு. மீதி பூவால் என்ன செய்யணும்னா சாப்பாடு வைக்க அப்படி வைக்கணும் பக்கத்தில் செய்ய. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா திருநூறு சந்தனமெல்லாம் வைக்க போறேன். சந்தனத்தை போய் கழுவ போறேன். கழுவிக்கணும். இப்போ வந்து குத்து விளக்குல திரி போட்டு தண்ணிட்டேன் குழந்தை போய் அப்படியே வேறுங்க ஷேர்வக்காக்களும் வந்துருக்கணும் வந்தா இவளுக்கு அந்த முறையில் இருக்க சொல்லிக் கொடுக்க முடியும் இருக்கா விளங்குது இல்லையா? ஓ இருக்க சொல்லிக் கொடு இருக்கா மோனிகா விளக்குக்கு தான் இந்த பொங்கல் போலோட எனக்கு தெரிஞ்சு. மோனிகா மோனிகா ட்ரெடிஷனல் அணிக்கிறோமா இல்லாத மாடர்ன் அணிக்கிறோம் பாபு இருக்கா சொல்லிக் கொடு இருக்கா என்ன இந்த முறையில் இருக்க சொல்லிக் கொடுவாங்க அவங்க அம்மா சாமி இதே இல்லையா? மோனிகா குட்டிக்கு எங்களுடைய இனிய பிறந்த தின நாள் வாழ்த்துக்கள். எங்களுடைய லிட்டில் பிரின்சஸுக்கு ஏன்னா பாப்பா இதான் அவங்களோட இன்றைக்கு பொங்கல் ட்ரெஸ். அப்போ அங்கால என்ன நடக்குது ரெண்டு பேரும் பொங்கல் செய்கிறீங்களோ? காம்சியின் தலைமையில வந்து இன்றைக்கு ஒரு குட்டி பொங்கல் ஏன்னா அப்படியா மிஸ்டர் சுமன்? உண்மைதான் அப்படிதான். அடுப்பு வச்சாச்சு. அடுப்பு ஊட்டியாச்சு. சரி பாருங்க வீடியோ வந்து ஷாருக்காக்கள் வந்து வாழ்த்து மடல் செய்துட்டு அக்கள் வந்து வெளுக்கட்டிட்டோம். ஓய் இங்கே அடுப்பு வந்து மூழ்றதுக்கு பார்த்து கொண்டு நிற்கிறேன். இன்னும் அடுப்பு மூளையில் வேண்டிய விளையாட்டை நான் பார்த்து கொண்டா நிற்கிறேன். கொழுந்து விட்டு எரியுது இப்போ அடுப்பா. என்ன மணிக்கா பானை வைக்க அக்கா ரெடியா நூந்து ஒடியா பண்ணி இன்னும் அடுப்பு சரியாக மூண்டு முடியலை. ஒரு மாதிரி மோனிகா அடுப்பை மூட்டி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டா மோனிகா. இங்கே வருங்க. ஓகே என்ன மோனிகா அடுப்பு பெரியுது. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாச்சும் அளவு அப்படின்னா ஒரு கொத்து அரிசிக்கு வந்து அரைப்பான தண்ணி அவ்வளோ அழகாக எடுத்துட்டேன். இப்போ வந்து கொண்டு போய் அடுப்புக்கு மேலே வைக்க போகிறேன். ஐயோ அடுப்புக்கு அதை மூட்டிட்டோம். இப்போ பானைக்கு தண்ணி கொதிக்கணும். அது வரைக்கும் என்னென்னா நாங்கள் என்ன செய்யணும் அக்கா? என்ன செய்யணும் சும்மா பார்த்து கொதிக்கணும். தேவையான சாமான் எடுத்துகிட்டு வருவோம். நம்ம எடுத்துட்டு வரலாம். சரி அப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பானையில் வச்சு கொதிச்சு கொண்டிருக்கு தண்ணி உள்ள கொதிக்குது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பை வந்து மூன்று கரும்பு எடுத்து கட்டி வச்சுட்டோம். நாங்கள் வந்து பொங்கல் எல்லாம் சொல்ல போனாலே நாங்கள் பொங்கலே செஞ்சது ஒரு 3-4 தடவை தான். அதுலேயும் நானும் மோனிகாவும் செய்கிறதே தான் முதலாவது தடவை. இருக்கலாம் இதில் நிறைய பிள்ளைகளுங்களுக்கு தெரியாது. அப்படி ஏதாச்சும் இருந்திருந்தா எங்கள்கிட்ட கோவிக்காதீங்க தரும். நாங்கள் ஏதாச்சும் பிள்ளையா மாதிரி செஞ்சுருந்தா. இப்போ இது தண்ணி கொதிக்கல. தண்ணி வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது.
சரி இப்போ வந்து நான் இது கொதிச்சு கொண்டிருக்கேன். நான் போய் அரிசி கழுவ போறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் இதுக்குள்ள கச்சான் முத்தையும் 3 தடவை கழுவி எடுத்துட்டு இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போ என்ன செய்ய போறேன்னா தண்ணி கொதிச்சுட்டு இதுக்குள்ள நான் போட போறேன். இரண்டு மோனிகாண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தானும் எல்லாத்தையும் அக்கா செய்கிறத அம்மா செய்கிறத தானும் எல்லாத்தையும் செய்ய வேணுமன்றது அது நல்ல ஒரு ஆர்வம் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் மோனிகா இருக்கட்டும் அக்கா போடட்டும் என்ன. சரி கொடு 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 ரெடியாக தான் நிற்கணும் எல்லாரும் போடட்டுமா. எங்கள் சிரிச்ச முகத்தோட போடு. தெரியல. ஓகே அரிசி வந்து முடிஞ்சது போட்டு. அடுத்து என்னது பயறு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அரிசி போட்டுட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா அரிசியை கிண்டி விடணும். ஏன் கிண்டணும்னா அப்போ தான் எல்லாம் போய் விதண்டி வரும். உங்களோட வெடியலும் போட்டோடு தான் நிற்கிறாங்க கொண்டாடுறாங்க. சரி ஓகே இதுவள் வந்து இதனுடைய அவியட்டுக்கும் இப்போ பார்த்தீங்களா நாங்கள் உங்களுக்கு இனி வந்து பொங்கி இதண்டி நாங்கள் படைக்கையை சாப்பிட்றோம். இப்போ அப்பா வந்து கடைக்கு போக போகிறார். அவர் வந்து இந்த வேலைக்கே கடைக்கு போகணும். நாங்கள் தான் மறைச்சி வச்சுருந்தோம். நான் நம்ம டைம் போட்டுது அப்பாவுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறபடியா அப்பா போகிறாராம். இப்போ நாங்கள் எல்லாம் பொங்கி இதை நிம்மதியாக பார்ப்போம். அது மட்டும் இல்லை கடையில் ஆட்கள் வந்து நிற்கிறாங்க வேலைக்கு இன்ஜின் கொண்டு வந்து வச்சு கொண்டு நிற்கிறாங்க. கீரி மேலையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ நான் வேலை போக வேணும். போனால் தான் எது இருந்தாலும் செய்யலாம். அப்போ இவங்க வந்து பொங்கி முடியட்டும். அப்போ வந்து பார்த்துருப்பீங்க கடைசி முறையாக பாருங்கோ. இந்த முறை பொங்கல் வந்து இப்படித்தான் என்ன மோனிகா ஓகே தானே. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து அரிசி உள்ள கொதிச்சு கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே கொதிச்சு அப்புறம் போட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கற்கண்டு அப்புறம் பேரிச்சம்பழம் அதை கொட்டி எடுத்த பேரிச்சம்பழம் பிளம்ஸ் இவ்வளவும் போட போகிறோம். பொங்கலை வந்து பார்த்துருப்பீங்கள் அப்படியே வந்து பொங்கல் அப்படி இப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லை கடையில் வந்து வெயில விசாரணை வந்து இன்றைக்கு தான் செய்யாமல் பிள்ளைகளை விட்டு கிடக்கு செய்கிறதுக்குன்னு சொல்லி திடீரென வந்து செய்கிறத வீடியோவில் பார்த்துட்டு குறைய நினைக்காதீங்கோ. செய்ய வேண்டும். இதுதான் நான் சொல்லி கொண்டிருந்தேன் சார்மிக்கு ஒழுங்காக வேலையை வந்து சரியான முறையில் பழக்க சொல்லி இதை வந்து சொல்கிறேன். அடிக்கடி சொல்கிற வசனம் இதுதான். பொம்பளை பிள்ளைகளான காரியங்களை வந்து சரியாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அதையும் சொல்லிக் கொடுக்குறது ஓகே. இருந்தாலும் வெளியே வந்து கடையில் வந்து வேலை நாளைக்கு வந்து அவங்க நாள் தொழில் அது இறங்குறாக்களும் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை வந்து என்னையும் சொல்லுவாங்க இன்றைக்கு நாளுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி. எங்களை பொறுத்தவரை எல்லாமே நல்ல நாள் தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த கடவுள் படைத்த நாள் ஒவ்வொன்றுமே நல்ல நாள். அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறது கொள்கையில் தான் இருக்குது எல்லாமே. இந்த நான் வீடியோ பார்க்க நீங்களும் வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் வந்து கடவுளை ப்ரே பண்ணி கொள்ளுங்க. இன்றைக்கு மோனிகாவுக்கு வந்து பர்த்டே. அதனடியால் மோனிகாக்காகவும் ப்ரே பண்ணி கொள்ளுங்க. நல்ல படிப்பிலையும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்க வேணும் என்று சொல்லி ஆளும் வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. நான் வீடியோவில் சொன்னது இல்லை குறைபாடுகள்ன்றது அப்படி என்றது இல்லை. இந்த இது ஸோ அதை விடுங்க குறைபாடு சொல்லி வட்டு மோனிகா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அடம் பிடிக்கிற தன்மை அதை நான் விட்டு கொடுக்குறது அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. அதனால் மறுபடியும் அதில் எந்த விதமான ஒன்றுமே இல்லை. வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளாங்க ஓகே. இப்போ நான் வந்து கராச்சிக்கு போகிறேன். போயிட்டு வந்து மறுபடியும் இங்கே வந்து பொங்கல் சாப்பிட்றதையும் பொங்கி முடிச்சதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய வீடியோ வந்து பொங்கல் சமையல்ன்றது வந்து அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இது சின்ன பிள்ளைகளின் பொங்கல் சின்னாக்களுடைய இது. மற்றது வந்து இப்போ குட்டி ரேஜனுக்கு தான் சாரமி சொல்றது எல்லாமே வந்து இன்றைக்கு
கடத்தடலாம் பொங்குறன்ற மாதிரி தான் சாமான் வாங்கினது. பிள்ளைகளை வச்சு பொங்குறண்டு இல்லாமல் நான் அன்றைய நாள் வந்து பொங்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளை வச்சு தரன்றது மாதிரி சொல்லிச்சுது. சரி, இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு விளங்கும். ஓகே, அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மறுபடியும் இந்த பிளம்ஸு, காஜு, பெரிச்சம்பழம், கற்கொண்டு, பெரிச்சம்பழம் எல்லாம் வச்சு அப்ப நெய், ஏலக்காய் தான் இருக்கு. நெய், கீழே ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இங்கால வந்து பால் இருக்குது, அங்கால வந்து தேங்காய் இருக்குது. சரி என்ன, ஓகே. பாருங்க, நான் வந்து இப்போ கடைக்கு வந்துட்டேன். அதாச்சும் வந்து இதை இஞ்சியும் கொண்டு வந்துருக்கிறேன். ரெண்டு இனி வருவாங்கள்ல. சரி சரி சரி, பாருங்க, அப்படியே வந்து கடைக்கு வந்துட்டேன். என் வழியில் வெறும் வந்து இன்ஜின் அந்த கிரிமலையிலேருந்து கொண்டு வந்துருக்கிறேன். அவற்றை இன்ஜினை தான் இனி வந்து செய்ய வேணும். ஓகே, பார்ப்போம். உங்களுக்கு இப்போ இதுக்கு என்ன செய்ய வேணும்? காவட்ட சிலோ கோயில் செய்யலன்னு ஆயில் சீலாக மாற்றும். அவட ஆயில் சீலும் மாற்றணுமே. சரி, இல்லை இல்லை, நமக்கு தண்ணி மாற்றணும். முதல்ல கட்டையில் விடுங்க. ஸ்டார்டர் ஆணி விடணும். கட்டையில் விடுங்க. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த தண்ணி மாற்றணும். பக்கத்து வீட்டில் தண்ணி எடுக்கிறாங்க. ஆள் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டான் மோட்டரை போடாமல். அப்போ நாங்கள் முந்தி இருந்த வீடு அங்கே தான் இப்போ ஜாட் நடக்குது. அங்கேருந்து தான் தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றி கொண்டிருக்கோம். இப்போ இங்கே களைச்சி மூச்சில் களைச்சி சும்மா விடிய வந்து சும்மா இல்லை, அங்கே வந்து பொங்கி போட்டு வந்து இங்கே கலைக்க வேண்டியா கிடக்கு. எந்த இன்ஜினுக்கு வந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி இது வந்து கிரிமலையிலேருந்து கொண்டு வந்த இன்ஜின். எத்தனை கால் வந்திருக்கும்? ஆள் வேன் வர மாதிரி கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாம் வந்துட்டு போடப்பா. தூரம் தான் ஆள் வந்துட்டுது. இதுக்கும் கொஞ்சம் பெரிய வேலை. கேபாக்ஸ் கலெக்டாக வேணும். மற்றது வந்து மேல் கார்பரேட்டர் வந்து அந்த பெட்ரோல் ஊசி முறிஞ்ச வழியாக சிலோக்கு வேலை செய்யலாம். நாங்கள் வந்து இருந்த வீடு, முந்தைய வந்து இருந்த வீடு வந்தவரை வாழ வைக்கும். உண்மைக்குமே இப்போ வந்து ஆனால் வீட்டே காணுது. இப்போ வீடு இல்லை, ஆனால் இப்போ வந்து ஜாட்டாக மாறிட்டுது. இருந்தாலும் பரவாயில்லை. எங்களுக்கு இப்போ தண்ணியெல்லாம் கூடிய ஒரு வசதி வாய்ப்பாக கிடக்காது. இல்லை அவனை காலையில் போனவன் போன தாங்க. அப்போ கிணத்துக்குள்ளே விழுந்துட்டானு. அதுதான் மோட்டர் இதில் பெரிய வாளியில் அள்ளி தீ கொண்டு வரன்றது ரொம்ப கஷ்டம். காணுமா காணுமா நீ காணும் தூக்கி தான் கிடக்கு. வாங்க இங்கே போடும். இது நீ அடுத்தது ஏத்துங்க. ஓகே, முடிஞ்சது வேலை அது. ஸ்டார்ட் பண்ணி அதுதான் நேற்று நைட்டு வந்து செஞ்சேன். எப்படி 100 ஆடுதான். ஒரு ஆணி உடைஞ்சிட்டு கீருக்கா போட்டோ வடிதாங்க. போட்டோ வடிதாங்க.
கொஞ்சம் ஓடணும், தண்ணி போகணும் இல்லை ஓட விடணும். இப்படி ஒரு பச்சை அவ்வளோ மிளகட்டு கழுவாட்டி இடி இருக்கு ஏண்டா என்னதான் நடு நடு வேலை செய் வேலை ஆயிடுச்சு. இந்த இது விழக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து கார்பரேட்டர் லைன் எல்லாமே வந்து அப்படியே உப்பு பிடிச்சி போயிருந்தது. செலவுக்கெல்லாம் அப்படி சரியாக வந்து வேலை செய்யாது. இப்போ வந்து ஆக்களை விட்டு விட்டு கிடக்கு. நான் அவங்கள கடலில் போய் கஷ்டப்படுறது. நீங்களே செட் பண்ணி பேருங்க. செட் பண்ணி கொண்டு போங்க உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சிலவாதம் எல்லாம். கடலில் போகிற விஷயம் சரியாக செய்து கொடுக்கணும். அப்புறம் இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் ஆளிச்சல் சார், பொங்கல் வாழ்த்துக்கள். சாலண்ணா பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன செய்யுங்க கூட சாலண்ணா செய்யட்டும். சரி, அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்து செய்து கொடுத்தாச்சு. நேற்றைய கூட்டினதுக்கு இந்த காசு போனது உடனே தந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி மற்ற இன்ஜின் வந்து கீரிமலையிலேருந்து கொண்டு வந்தவர். அதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து என்னோட அந்த ஒயில் சீல் இல்லை. அது வந்து பெரிய இன்ஜின் எல்லாம் இருக்குது, சின்ன இன்ஜின் ஒயில் சீல் இல்லை, முடிஞ்சது. கீரிமலையிலேருந்து இவ்வளோ ஒரு நம்பி அதை கொண்டு வந்திருக்கேன். அது வந்து சரியான மாதிரி செய்து கொடுக்கணும்னு நினச்சேன் நான். ஆனால் அது வந்து என்ன சாமானியில் ரெண்டு பொங்கல்ன்றபடியால் கடையில் வந்து துறாக்கியில் அப்போ அதில் வந்து நான் நாளைக்கு வர சொன்னேன், என்ன சரியில்லை, அப்படி இல்லாட்டி இங்கே கொண்டு போங்க, நான் உங்களோட வீட்டையாவது வந்து கடற்கரையில் வச்சு மாற்றி விடுறேன்னு சொல்லி சொன்னேன். நாள் சொல்லிச்சு தேவையான பண்ண நீங்களே நல்ல இதுன்னு சொல்லி காசு இல்லாட்டி கொண்டு போங்க, பிரச்சனை. சரி 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 ஓகே. சரி ஐயா ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ச்சி நான் இதில் அந்த வீடியோ தண்ணி கொண்டிக்க திரும்ப வந்து தண்டை இன்ஜினுக்குரிய காசை வந்து திரும்ப இதில் வந்து தந்துட்டு போகிறேன். 5000 ரூபா இருக்குன்னு சொல்லி நாளைக்கு தான் வர சொன்னான். கீரிமலை இருந்தால் எனக்கு அதான் ஒரு கவலை, நம்பி கொண்டு வர சொன்னான். என்ன செய்ய எனக்கு சரியாக செய்து கொடுக்கணுன்றா என்னுடைய விருப்பம். வேலையை வந்து அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாட்டி கொண்டு போங்க, நான் கடற்கரையில் வந்து மாற்றி விடுறேன்னு சொல்லி அதுக்கு திருப்திப்படையில் நிலைய வைப்பான்னு சொல்லி பாருங்க. நான் வந்து என்கிட்ட வாங்கி வச்சுக்க சாமான்லேயும் காட்டுறேன். இந்த இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஒயில் சீல் இருக்குது. ஆனால் வந்து ஒயில் சீல் வந்து இது இல்லை, பெருசு தான் இருக்குது. பெரிய ஒயில் சீல்லாம் இருக்குது இல்லை. 18 முடிஞ்சுது, நாளைக்கு எடுத்துருவேன். அப்போ பார்த்துருப்பீங்க. சந்தோஷம். இவ்வளோ தான் இப்போ இவ்வளோ இன்றைக்கு இவ்வளோ இருந்தால் இதில் நிற்பேன். என்ன சொன்னால் மோனிகான் பர்த்டே இருக்கோடியால் வீட்டை போயிடுவேன். கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் இருக்குது, போயிடுவேன். ஓகே மக்களே, வீட்டை போயிட்டோம். கொஞ்சம் பசிக்குது, காலையில் சாப்பிடவே இல்லை, அப்படியே விட்டு வந்தேன்னா இனி வந்து வீட்டை போயிட்டு சாப்பிட்டு இதை தொடருவோம். ஓகே சரி, நான் வந்து வீட்டை வந்துட்டேன். ஜாக்கில் பாருங்க எல்லாம் பொங்கி எல்லாம் முடிச்சுட்டு போட்டினவன் உள்ளுக்குள்ள
அது ஒன்றும் எடுத்து வைக்கல, எடுத்து வைக்கக்கூடாதோ இன்றைக்கு அப்படி இல்லாட்டி எனக்கு என்னென்னு தெரியல. பாப்போம். அட இங்கே வந்துட்டேன். மோனிகாண்ட பர்த்டேக்கு டெக்கரேஷன் செய்து நிற்கிறா சர்மி. பலூன் வாங்கணுமோ? ஆ இதில் வச்சு கேக் கட் பண்ண மோனிகா. ஓகே, சந்தோஷம் தானே? ஓகே, பசிக்குது. நான் வந்துட்டேன். அதாவது வந்து சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சர்க்கரை எல்லாம் சேர்ந்த பொங்கல். சுடுதறியப்பா, பசிக்குது. சுடுத சூடாக இருக்குது. ஆற வச்சுருக்கலாமே போட்டு. கஞ்சியோ குக்கியை கஞ்சி ஆக்கிட்டியாலோ? சரி, சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இன்றைய நாளில் வந்து பார்த்துருப்பீங்க. உடுப்பு வந்து பொங்கலுக்கு வந்து இப்படி போட்டு கொண்டு இந்த குறைய நினைக்காதீங்க. நான் யோசிக்கல, போட்டுட்ட வாக்கள். ஏண்டா தாய் அம்மா தான் பொங்குறன்னு இருந்தவா போட்டுன்னா அப்புறம் செய்யுங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி குறையாக நினைச்சுக்கொள்ள வேண்டாம். பொங்கல் வாசமாக கிடக்குது, சாப்பிட்டு பார்க்கல, சுடுவது. அப்படின்ற நாளில் வந்து பார்த்துருப்பீங்க. இது வாழ்க்கையில் நடக்கிற எல்லாற்ற வீட்டிலையும் இப்படி தான் நடக்குமென்றதை நான் நினைக்கிறேன். ஒரு தொழில் செய்கிறது, போகிறது, வேலை செய்கிறது, அப்படி தான் இருக்குமென்றதை நம்புகிறேன். ஓகே, அப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் கருத்துக்களை எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். பாய். அப்படி ஃபுல்லாக